லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன பிராங்கன்ஸ்டைன் மூவி டைரக்டர் குயிலர்மோ டெல் டோரோ ரீசெண்டா ஹாப்பி சேட் கன்ஃபியூஸ்ட் பாட்காஸ்ட் கொடுத்த இன்டர்வியூல ஏர்லி 2010s அவர் டைரக்ட் பண்றதா இருந்த ஒரு டிசி மூவி பத்தி பேசியிருக்காரு. அந்த டிசி மூவி ஜஸ்டிஸ் லீக் டார்க். பட் அந்த மூவி ஃப்ரூஷனுக்கு வரல. 2015ல எவென்ச்சுவலி நம்ம குயிலர்மோ டெல் டோரோ இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு போயிட்டாரு. ஜஸ்டிஸ் லீக் டார்க் மூவி எப்படி இருந்திருக்கும், எந்தெந்த கேரக்டர்ஸை அவரு இந்த என்செம்பிள் மூவில இன்க்ளூட் பண்ணிருப்பாரு அப்படின்றதையும் ரிவீல் பண்ணிருக்காரு. சூப்பர் நேச்சுரல் டீம்ல நிறைய மெம்பர்ஸை நம்ம காமிக்ஸ்லயும் அனிமேட்டட் மூவிஸ்லயும் பார்த்திருப்போம். பட் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி இந்த லைவ் ஆக்ஷன் மூவிலையும் ஜான் கான்ஸ்டன்டைன் அப்படின்ற அந்த டீமன் ஹண்டர் தான் இந்த டீமோட லீடா. எட்ரிகன் த டீமன் அப்படின்ற அந்த கேரக்டரையும் அந்த டீமனோட ஹியூமன் ஃபார்மான ஜேசன் பிளட், அவரு காத்தம் சிட்டியோட ஒரு ரெசிடென்ட் தான். அந்த கேரக்டருக்காகவும் கான்செப்ட் எல்லாம் மேப் பண்ணி வச்சிருந்திருக்காரு. சார்சரஸ் ஆன ஜெட்டானாவோட ஃபாதரான ஜெட்டாரா, அதுக்கப்புறம் எட்ரிகனோட ஆர்க் நெமிசிஸ் ஆன கிளாரியன் த விச் பாய் அப்படின்ற ஒரு கேரக்டரையும் இந்த மூவில இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கான்செப்ட்ஸை ஒர்க் பண்ணி வச்சிருந்திருக்காரு. குறிப்பா இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டர் ஸ்வாம்ப் திங். இந்த கேரக்டர் இல்லாம நம்ம ஜஸ்டிஸ் லீக் டார்க் டீமை பார்க்கவே முடியாது. ஆபி ஏர்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர். இது நம்ம நிறைய அனிமேட்டட் மூவிஸ்லயோ இல்ல அனிமேட்டட் சீரீஸ்லயோ பார்த்திருக்க மாட்டோம். இது காமிக்ல ஸ்வாம்ப் திங்கோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட். என்டையர் பிளான்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் தான் இந்த ஸ்வாம்ப் திங்கிற கேரக்டர். அதுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த மாதிரியான கான்செப்டை இந்த மூவில திணிக்க நினைச்சிருக்காரு குயிலர்மோ டெல் டோரோ. பட் அந்த ப்ராஜெக்ட் விட்டு அவர் போனதுனால இந்த கான்செப்டை, இந்த பிளாட் பாயிண்ட்டை அவரோட ஹெல்பாய் மூவில இன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. அங்க பாத்திருப்பீங்க ஹாஃப் மேன் ஹாஃப் டெவில் அப்படின்ற ரால் பெர்மனோட அந்த ஹெல்பாய் கேரக்டருக்கும் அந்த மூவியோட ஃபீமேல் லீடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன், இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அதை இந்த மூவில இருந்து தான் குயிலர்மோ டெல் டோரோ அந்த மூவிக்கு இன்கார்பரேட் பண்ணிருக்காரு. முக்கியமா பேட்மேனோட கேமியோ இருந்திருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பேட்மேனுக்கும் ஜஸ்டிஸ் லீக் டார்க்குக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்கு. டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட பேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா ஆலியாவும் பார்ட்னர்ஸாவும் ஒர்க் பண்ணிருக்காங்க. பேட்மேனோட சிட்டியான காத்தம்ல தான் ஜஸ்டிஸ் லீக் டார்க் டீம் மெம்பரான ஜேசன் பிளட்டும் ரிசைட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஜேசன் பிளட் கூட நிறைய டைம் பேட்மேன் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. சோ ஜஸ்டிஸ் லீக் டார்க் டீம் மெம்பர்ஸ் ஒரு இடத்துல வி நீட் அ பிளேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக பேசுறாங்க. அப்ப நம்ம ஜேசன் பிளட் சொல்றாரு, ஐ நோ எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் who had a plane. ஜேசன் பிளட்டோட இந்த டயலாக் பேட்மேனை தான் ரெஃபர் பண்ணுது. அந்த பேட்மேன் வேற யாரும் இல்ல, நம்ம பென் அஃப்லெக்கோட பேட்மேன் தான். இந்த ஜஸ்டிஸ் லீக் டார்க் மூவியை குயிலர்மோ டெல் டோரோ ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னா ஜாக் ஸ்னைடரோட DCEU-க்குள்ள மெர்ஜ் ஆயிருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க முடியாம போயிடுச்சு. குயிலர்மோ டெல் டோரோ இந்த ஒரு மூவி மட்டும் இல்ல, அவரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் தான் நினைச்ச நிறைய மூவியை பண்ணாம கைவிட்டு இருக்காரு.